திருப்பூர் நகரத்துல என்ன அடிப்படை வசதிகள்? இதுக்கு எதுக்கு ஒரு மேயர்? யார் மேயர் பேர் என்ன? தினேஷ்குமார். எதுக்கு ஒரு மேயர்? இதுக்கு ஒரு எம்எல்ஏ, இதுக்கு பகுதிக்கு ஒரு எம்பி, இதுக்கு ஒரு ஆட்சி, இது ஒரு நிர்வாகம், ஒரு முதலமைச்சர், இங்க பகுதியில் அமைச்சர்கள் எதுக்குயா? இன்னைக்கு காலையில போய் பார்த்தேன், நொய்யல் ஆற்றை போய் பார்த்தேன். திருப்பூர் வழியா ஒரு நம்ம பார்த்திருக்கீங்களாமா? இப்ப கொஞ்சம் மழையில கொஞ்சம் தேச தண்ணி போகுது. மழை இல்லைன்னா திருப்பூர் நகரத்துல ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கும். இந்த சாக்கடை பேர் தான் நொய்யல் ஆறு. நொய்யல் ஆறுனா என்னன்னு தெரியுமா? நோய்களை போக்கின்ற ஆறு. ஒரு காலத்துல மன்னர் காலத்துல நோய்களை போக்கின்ற ஆறு நொய்யல் ஆறு. ஏன்னா இந்த நொய்யல் ஆறு எங்க இருந்து வருதுன்னா, கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி வெள்ளையங்கிரி மலைன்னு ஒன்னு இருக்கு. அங்க மலையில முழுக்க மூலிகை இருக்கும். அந்த மூலிகையில அங்க தண்ணி வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்தா அதுல என்ன நோய் இருந்தாலும் அந்த நோய்களை போக்கின்ற தன்மை உள்ள ஆறு. அந்த காலத்துல நம்ம சோழர்கள், சேழர்கள், பாண்டியர்கள், மூவேந்தர்கள் அந்த காலத்துல இந்த மண்ணை ஆண்டார்கள். அப்படிப்பட்ட ஆறு இந்த ஆறு. ஆனா இன்னைக்கு அதுல கால் வச்சா என்ன வந்துடும்? கால் சொறி, சரங்கு, பாட்டம் எல்லாம் வந்துடும். அவ்வளோ மோசமா, அவ்வளோ கழிவுகள், திடக்கழிவுகள், ரசாயன கழிவுகள், சாய கழிவுகள், மனித கழிவுகள் எல்லாமே இந்த ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியுமா? என்னைக்கு இவங்க தமிழ்நாட்டில் கால் வச்சாங்களோ, திமுக 67 ஆட்சிக்கு வந்தாங்க, 49 தொடங்கினாங்க, 67 ஆட்சிக்கு வந்தாங்களோ, அன்னிலிருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது, சாக்கடையா மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்ல எந்த ஆத்துல கை வச்சாங்க? சென்னையில் இருக்கிற ஒரு ஆறு. என்ன ஆறு? கூவம். கூவம். இன்னைக்கு கூவனா கப்பு, நாத்தம் அப்படிலாம் நம்ம என்ன சொல்றோம்? எதுக்குன்னா சரியான கூவண்டா அவன் சொல்லுவோம். ஆனா அந்த கூவாறு எப்படி தெரியுமா? இன்னைக்கும் அந்த கூவம் ஆத்துல சென்னைக்கு, அதாவது அந்த கூவம் ஆறு 72 கிலோமீட்டர். கூவம்னு ஒரு கிராமம், திருவள்ளூர் பகுதியில் இருக்கிற கிராமம். அந்த ஆறு 72 கிலோமீட்டர்ல இன்னைக்கு 50 கிலோமீட்டர்ல அந்த தண்ணியை குடிக்கலாம். இன்னைக்கும் குடிக்கலாம், விவசாயம் பண்ணலாம். ஆனா என்னைக்கு சென்னைக்கு வருதோ, எப்போ சென்னை உள்ள வருதோ சாக்கடையா மாறிடுச்சு. அதே போன்று அடையாறு ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. வைகை ஆறு, மதுரையில வைகை எவ்வளோ வரலாறு இருக்கிறது. தென்பாண்டி ஆறுகள், வைகை ஆறு இன்னைக்கு நான் போய் பார்த்தேன் போன வாரம், சாக்கடையா மாறிட்டு. தாமிரபரணி ஆறு, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி, அது சாக்கடையா மாறிடுச்சு. நொய்யல் ஆறு சாக்கடையா மாறி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நொய்யல் ஆறு ஐசியூல இருக்கு. அதை காப்பாற்றணும்னா இந்த டாக்டரால தான் முடியும். ஏன்னா அந்த ஆத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். 180 கிலோமீட்டர் அங்க இருந்து வெள்ளையங்கிரி மலையில இருந்து நொய்யல் அந்த கிராமம் கரூர் மாவட்டத்தில் இருக்கு. 4 மாவட்டம் வழியா போகுது இந்த ஆறு. கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், 4 மாவட்டத்தில் போகுது. ஒவ்வொரு அங்கேயே கோயம்புத்தூர் பகுதியிலேயே தொடங்குது. கழிவு நீர், திடக்கழிவு, அந்த கோழி இறைச்சி இருக்குல்ல அந்த கழிவு கலக்குது, மனித கழிவு கிடைக்குது, தொழிற்சாலை கழிவு கிடைக்குது கலக்குது. பிறகு இங்க இருக்கின்ற சாயப்பட்டறை கழிவுகள், எவ்வளோ கழிவுகள் இருக்கு. எவ்வளவுதான் தாங்கும் ஒரு ஆறு? எவ்வளவுதான் தாங்கும்? அந்த ஆறு என்பது நம்முடைய தாயை போன்று, அது பாதுகாக்கணுமா இல்லையா? அதை அந்த ஆற்றை கூட பாதுகாக்க தெரியாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. எவ்வளவு காரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஏன் திமுக மறுபடியும் வரக்கூடாது? வந்தா என்ன ஆகும்? தப்பி தவறிகளும் திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள். தமிழக மக்களை, குறிப்பாக பெண்கள் நான் சொல்றேன், தொழிலாளர்கள் நான் சொல்றேன், விவசாயிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கோரிக்கைகள். ஏன்னா விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. இப்ப சொன்னார்கள் நம்ம பொதுச் செயலாளர் பதநீர் இதுல சக்கரை போட்டிருக்கலான்னு கேட்கிறார். அது என்ன தெரியாது. பிறகு எதுக்கு ஒரு முதலமைச்சர்? ஏன் தமிழக மக்கள் கடந்த தேர்தலில் இந்த ஒரு தவறை செய்தீர்கள்? மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி. என்னால எத்தனையோ காரணங்கள் என்னால சொல்ல முடியும்.
திமுக மீண்டும் வரக்கூடாது. அதுல பெண்கள், இங்க வந்திருக்கின்ற பெண்களுக்கு நான் 2 முக்கிய காரணம் நான் சொல்றேன். ஏன் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது? ஒரு காரணம், உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஏன்னா இன்னைக்கு பேசினாங்கல்ல, இன்னைக்கு போதை மாநிலம்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் போதை மாநிலம். இன்னைக்கு தமிழ்நாடு பேரை மாத்திட்டாங்க தெரியுமா? என்ன பேர் வச்சிருக்காங்க? கஞ்சா நாடு. தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடு ஆக்கிட்டாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. தெரு தெருவா, வீதி வீதியா, கிராமத்துல நகரெல்லாம் வேறுபாடெல்லாம் இல்லை. எங்க போனாலும் கஞ்சா. எங்க போனாலும் இப்போ ஒரு ஆய்வு பண்ணாங்கம்மா. என்ன ஆய்வுனா, ஒரு சர்வே பண்ணாங்க. 2021 ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், கல்லூரி பள்ளிக்கூடம் 2 மாணவர்கள்ல எத்தனை பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு பார்த்தா 9 விழுக்காடு. எப்பனா 2021. இன்னைக்கு அது 15 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. 15 விழுக்காடுன்னா எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு மாணவர்கள் தெரியுமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள். இந்த 8 கோடி மக்கள்ல 1.25 கோடி மாணவர்கள். அதுல 15 விழுக்காடுனா கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் யாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய, உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். 25 லட்சம் பேர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இது உயர்ந்து கொண்டு போய் காரணம் திமுக ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. இந்த போதை பொருட்களை தடுக்க தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. என்கிட்ட விட்டு பாருங்க, எனக்கு 6 மாசம் போதும் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைகீழ என்னால மாத்த முடியும். 6 நாள் போதை பொழுக்கத்தை ஒழிப்பதற்கு எனக்கு 6 நாள் தான் தேவை. 6 மாதம் கூட தேவைப்படாது. நான் சும்மா வெட்டியால நான் பேச மாட்டேன், விளம்பரத்துக்கு நான் பேச மாட்டேன். எனக்கு அடுக்கு மொழியில பேசுறதுலாம் தெரியாது, செயல் செய்ய முடியும். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா என்னால போராட்டம் என்னால செய்ய முடியும். இதேதான் எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு 5 ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீங்க. நீங்க இன்னைக்கு இந்தியாவிலே எவ்வளவு திட்டங்கள் என்னால கொண்டு வர முடிந்தது அந்த 5 ஆண்டு காலத்தில். எனக்கு அப்ப வயசு 35 வயசு. 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் 22 மாநிலங்கள் ஓடிட்டு இருக்குது. அந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியா கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அமெரிக்காவில் ஓடுற 911 எமர்ஜென்சி ஏன் இந்தியாவில் வரக்கூடாதா? திட்டங்கள் வகுத்து 1 ஆண்டு காலமாகுது. எனக்கு ஆய்வு நடத்தி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாநிலமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்னைக்கு திமுக காரங்களை கேட்டா எங்க கலைஞர் தான் கொண்டு வந்தார். பொய். கலைஞர் எப்படியா ஆந்திராவில் கொண்டு வந்தாரு? கலைஞர் எப்படியா கர்நாடகாவில் கொண்டு வந்தாரு? கலைஞர் எப்படியா கோவாவில் கொண்டு வந்தாரு? மகாராஷ்டிராவில் எப்படி கொண்டு வந்தாரு? கலைஞர் ராஜஸ்தானுடைய முதலமைச்சரா இருந்தாரா? அப்போ இந்தியாவில் 22 மாநிலங்கள்ல கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தேன்? உங்களுக்காக, கிராமத்தில் உள்ள மக்களுக்காக. விபத்து மட்டும் கிடையாது. கிராமத்தில் ஒரு பிரசவ வலி வந்ததுன்னா ஒரு போன் பண்ணா போதும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் இருக்கிற மக்கள், பெண்களுக்கு பிரசவ வலி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கேயும் கூட்டு போக முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்குமா வெளியே பொறுத்துக்குமா, சுடு தண்ணி துணியல் வயிற்றுல வச்சு கொஞ்சம் பொறுத்து, காலையில 6 மணிக்கு பஸ் வந்துடும். இப்படிதான். ஆனா இன்னைக்கு இலவசமா ஒரே ஒரு போன் பண்ணா 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்து அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்ற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் உண்மையான திட்டம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், உலகத்தில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டிய திட்டத்தை இந்தியாவை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இதுதான் திட்டம். இதுதான் திட்டம். திமுக கிட்ட திட்டம். எங்க ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்த என்ன திட்டம்? நாங்க பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இது திட்டமாயா? இது பிச்சை போடுறது. யாது யாருக்கே வேணும் 1000 ரூபாய்? இந்த பெண்களுக்கு நீ உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியுதா? இந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு படிக்க உங்களால செய்ய முடியுதா? 1000 ரூபாய் கொடுக்கறாங்களா? உரிமை தொகை பேர் உரிமை தொகை. உங்களுக்கு உரிமை என்ன இருக்குதா பெண்களுக்கு? பெண்கள் இன்னைக்கு நீங்க இந்த பிள்ளைங்க தைரியமா போய் பள்ளிக்கூடத்து போய், பெண் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு திரும்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா? பெண் பிள்ளைகள் கல்லூரி போய் படிச்சுட்டு தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா?
இல்ல பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு திருப்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா? பத்திரமா வர முடியுதா? இல்ல. போற இடத்துலயும் பிரச்சனை, அங்க இருக்கிற இடத்துலயும் பிரச்சனை, வர இடத்துலயும் பிரச்சனை. குடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களை கிண்டல் அடிச்சு கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க கொண்டு போய் சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. படுபாவைங்க, மனித மிருகங்கள் அவங்களாம். என்ன கேட்டா போதையில இருக்கிறேன், அரசு கொடுத்த டாஸ்மார்க் அது பத்தாது, கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், என்னென்ன அமெரிக்கால என்னென்ன போதை பொருள் கிடைக்குது எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டுல கிராமத்துல கிடைக்குது. கேடுகட்ட ஆட்சியா? யாரே காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுக்கணும். முழு காரணம் ஸ்டாலின் அவர்கள். அவர் கீழே தான் இந்த நாடு மட்டும் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் சொல்றேன், பெண்களே, தாய்மார்களே, தப்பி தவறி நீங்க மறுபடியும் திமுகவை தயவு செய்து கொண்டு வராதீர்கள். தயவு செய்து கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மறந்துடணும். நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன். ஏன்னா நான் பார்த்துட்டேன், நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். எனக்கு பயம், அதாவது நான் எனக்கெல்லாம் அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறேன். நான் அமைச்சரா இருந்த இடத்துல இந்தியாவிலே அதிக போதைப் பொருள் பயன்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாப். அங்க பாகிஸ்தான்ல இருந்து வரும், ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த போதைப் பொருட்கள் அங்க பஞ்சாப் தான் பார்டர்ல இருக்கு, எல்லையில இருக்கு. அங்க வரும். அங்க இருக்கிற பிள்ளைகள், இளைஞர்கள் எல்லாமே போட்டு அங்க ஊசி போடுவான், பவுடர் போடுவான், என்னென்னமோ போட்டுட்டு மாத்திரையே போடுவான், போதை மாத்திரை. ஆனால் இன்னைக்கு பஞ்சாபை மிஞ்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அந்த பயத்துல தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட, தமிழ்நாட்டு மக்களே, தயவு செய்து திமுகவை மீண்டும் கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தா நாசமாயிடு. கலைஞர் 3 தலைமுறையில் நாசப்படுத்தினார். ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக 69 வந்தார். அண்ணா அவர்கள் 67. திமுக ஆட்சி பிடிச்சு 67 அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலம் ஆண்டார். அந்த 2 ஆண்டு காலம் அண்ணா அவர்கள் ஆண்ட நேரத்திலே அதிகாரிகள் அண்ணாவிடம் சொன்னார்கள், ஐயா, தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இல்ல, நிதி பத்தல, எப்படியாவது இந்த சாராய கடை திறந்தீங்கன்னா நிறைய நிதி வரும் அண்ணா கிட்ட சொன்னாங்களா அதிகாரிகள். உடனே அண்ணாவுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னையா பேசுற நீ, என்னையா பேசுற, நிச்சயமா நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு அண்ணா உறுதியா இருந்தார். அதாவது மதுவால் வருகின்ற வருமானம் குஷ்ரோகி கையில் வெண்ணையை போன்றது என்று அண்ணா அவர்கள் சொன்னார். உறுதியா இருந்தார். நான் அண்ணா 69 இறந்த பிறகு கலைஞர் வந்தார், ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் முதல் வேலை என்ன பண்ணார் கலைஞர்? கடைய திரையா, சாராய கடை திரையா. அன்னைக்கு திறந்ததுதான் 3 தலைமுறைகளா இன்னைக்கு நாசப்படுத்தி விட்டார். 3 தலைமுறைகள், உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க, 3 தலைமுறை. இப்போ ஸ்டாலின் ஒரு படி மேலே போய், ஒரு பக்கம் நீங்க குடிங்க, இன்னொரு பக்கம் போதை பொருள். கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சா விட மோசம் அந்த ஹெராயின், காக்கேன், பவுடர் எல்லாம், பவுடர், ஊசி, கஞ்சா ஸ்டாம்ப், கஞ்சா எண்ணெய், கஞ்சா சாக்லேட். நான் கஞ்சால போதை சாக்லேட், போதை சாக்லேட், போதை எண்ணெய், என்னென்னமோ வித்துட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில். அது யாரு விற்கிறானா? அதையும் யாரு? திமுக தான் விற்கிறான். இதை நான் சும்மா சொல்லல. 6-8 மாதத்துக்கு முன்பு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சானுங்க. பிடிச்சி என்ன பண்ணானுங்க, விசாரணை பண்ணா அவன் 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரம் வித்திருக்கிறான். அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, முக்கிய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரியா. யாரு? திமுக காரன். இவன் 3000 கோடிக்கு போதை வித்திருக்கிறான். அவனை பிடிக்க முடியாதா? காவல்துறைக்கு தெரியாதாமா? அரசுக்கு தெரியாதாமா? இவன் பல சினிமா எடுத்திருக்கிறான். சினிமானா உங்களுக்கு தெரியும். யாரு சினிமா துறையில இன்னைக்கு ஆதிக்கம்? எந்த கம்பெனி ஆதிக்கம்? யார் கம்பெனி ஆதிக்கம்? திமுக. திமுக யாரு? அது முதல் குடும்பம். திமுக முதல் குடும்பம் சினிமா ஆதிக்கம். இவங்களை விட்டா இவங்க சினிமா தியேட்டர்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணாதான் சினிமா தியேட்டர் கிடைக்கும். வேற எந்த படம்? எவ்வளவு பேர் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இருக்கிறது வருஷத்துக்கு இருக்கிறது 52 வாரம் தான். 52 வாரத்துல ஆனா எடுக்கிறது 300 படம் எடுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எடுக்கிறாங்க. 52 வாரத்துல இந்த கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி அதெல்லாம் போயிடுச்சுன்னா, அப்புறம் பெரிய பட்ஜெட்லாம் வந்துருச்சுன்னா இருக்கிறது அப்புறம் இருக்கிறது ஒரு 30 வாரம் தான் இருக்கும். சரி, அது உள்ள நான் போக வேண்டாம். அதோட முக்கியமான பிரச்சனை இப்ப பேசுறோம், இந்த பகுதி பிரச்சனைகள். இப்போ சமீபத்தில் இப்போ அமெரிக்காவில்
வரி ஏத்திட்டான், 50% வரி ஏத்திட்டான். அங்கேயும் ஸ்டாலின் போன்ற ஒருத்தர் இருக்கிறார் அமெரிக்காவில், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவருக்கு பாவம், நாம மாட்டின்னு முடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க அவர்கிட்ட. அமெரிக்கா மக்கள் மட்டும் இல்ல, உலகமே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கு அவர்கிட்ட. காலையில இருந்து என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு அவர் என்ன முடிவு பண்றாருன்னு தெரியாது. நாளைக்கு அப்படியே மாத்துவார், நாளை மறுநாள் அப்படியே மறுபடியும் மாத்துப்பார். அந்த நிர்வாகம் அப்படி திடீர்னு என்ன பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப், இந்தியாவில் வருகின்ற பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி ஏத்திட்டார், டாரிஃப் என்ற பெயர்ல. இப்ப வரி ஏத்தினால இங்க திருப்பூர் பின்னல் ஆடைகள், உள்ளாடைகள், ஆயத்த ஆடைகள்லாம் என்ன ஆகுது, 50% இவங்க விலை ஏற்றி தான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிற மார்க்கெட் என்னன்னா, அமெரிக்கா 30% வாங்குது. இங்க உற்பத்தியான பொருட்களில் 30% எங்க வாங்குறாங்க, அமெரிக்கால வாங்குறாங்க. இப்ப பெரிய தொழிற்சாலைகள்லாம் பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் அவங்க காலங்காலமா பாரம்பரியமா வந்தவங்க, அவங்க இதெல்லாம் தாங்கிப்பாங்க. சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. இப்ப சரவண எத்தனை வச்சிருக்கிற, 15 மிஷின் வச்சிருக்கிறார் பாவம். இப்படி பல பேர் சிறு தொழில் நடுத்தர தொழிலாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க, முடியல. தொழிலாளர் லட்சக்கணக்கான தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல முதல் நான் தான் அறிக்கை விட்டு மத்திய அரசு எப்படியாவது இதுக்கு ஈடு கொடுக்கணும், உதவி செய்யணும். சைனாவிலையும் கிட்டத்தட்ட 150 விழுக்காடு வரி சைனாவுக்கு. அங்கன்னா சைனா அரசு என்ன பண்ணுது, உற்பத்தியாளர்களுக்கு உதவி செய்கிறார்கள், கடன் கொடுக்கிறாங்க, வட்டியை குறைக்கிறாங்க. இந்தியாவிலே செய்யணும். ஸ்டாலின் என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணார் ஸ்டாலின், உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு, வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, சாப்பாடு இல்ல, ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, கடிதம் எழுதுவார். கண்மணி அன்போடு காதலன், இந்த கடிதம் பிரதமருக்கு ஒரு கடிதம். அந்த வேலையோட ஸ்டாலின் வேலை முடிஞ்சு போச்சு. என்னன்னா, மழையா கடிதம் எழுதுவார், வெள்ளம் வந்துருச்சா கடிதம் எழுதுவார், விவசாயிகள் பாதிப்பா கடிதம் எழுதுவார், மீனவர்கள் மாட்டிக்கிட்டாங்களா கடிதம் எழுதுவார். இப்பயும் இங்க திருப்பூர்ல வேலை இல்லையா, கடிதம் எழுது. அவ்வளவுதான் வேலை. என்ன வேலை முடிஞ்சு போச்சு, கடிதம் எழுதுதான் என் வேலை. எதுக்கு அவர் முதலமைச்சர், எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி பொறுப்பு, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. என் அறிக்கையில நான் என்ன பண்ணேன், குறைஞ்சது இங்க இருக்கிற தொழிலாளர் வேலை இல்லையா, ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் நீங்க கொடுங்க, வேலை கிடைக்கிறதுக்கு கொடுங்க, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுங்க. நான் சொல்றது நியாயம் தானே. அப்படி தொழிற்சாலைகளுக்கு இப்ப பேங்குக்காரன் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, மாசம் மாசம் வட்டி கட்டணும். சரி, அந்த வட்டியை கொஞ்சம் தள்ளி போடுங்க, வட்டிக்கு மானியம் கொடுங்க. இப்படி எல்லாம் உதவி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில். ஏன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்று வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது, லட்சக்கணக்கான குடும்பங்கள். இது கொங்கு மண்டலம் என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒரு மண்டலம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கு பெருமைக்குரிய மண்டலம் கொங்கு மண்டலம். நல்ல உழைப்பாளிகள், நல்ல நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், உழைப்பாளிகள் இருக்கின்ற பகுதி இந்த பகுதி. அப்படிப்பட்ட பகுதி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும். பிரச்சனை என்றால் இங்கே நாம் இருக்கின்றோம். ஆனால் திமுகவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ரவி சொன்னாப்பல, இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கிறது. என்னுடைய ஆசனை தெரியுமா, இந்த 8 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வருகின்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கணும். நிச்சயமா முடியும், அதான் நடக்க போகுது. பார்த்துட்டே இருங்க. சில பேர் கேட்பான், இவன் என்னடா பேசுறான், பார்த்துட்டே இருங்க, இன்னொரு 5 மாசம் தான் பார்க்க தான் போறீங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமை இல்லாதவர்கள். இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது. இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியுமா, அவங்க அர்த்தத்தில் நிர்வாகம்னா எங்கெங்க சொத்து இருக்குதோ, எங்கெங்க மணல் இருக்குதோ, எங்கெங்க மலை இருக்குதோ அது கொள்ளடிச்சிடணும். அதுதான் திமுக பொறுத்த வரைக்கும் நிர்வாகம். மணல கொள்ளையடுறா, மலைய அடிடா, கிரனைட்ட அடிடா, எங்க பார்த்தாலும் என்ன இருக்குதோ கொள்ளடிச்சுட்டோம். கேரளாக்காரன் பாரு, அவன் புத்திசாலி, பக்கத்து மாநிலம், அவங்க புத்திசாலி. அங்க கேரளாவில் ஆத்துல இருந்து மணல் எடுக்க முடியாது. ஏன் முடியாது தெரியுமா, சட்டம் இருக்கிறது. ஆத்துல மணல் எடுக்கக்கூடாது, சட்டம் இருக்கிறது. கேரளாவில் பக்கத்து மாநிலங்கள். கர்நாடகாவில் ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது கர்நாடகாவில். ஆனா தமிழ்நாட்டில் படுபாவீங்க, மணலையும் விட்டு வைக்கல, ஆத்தையும் விட்டு வைக்கல, எதையும் விட்டு வைக்கல.
கொள்ளையோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான். ஏன் அந்த சட்டம் கொண்டு வந்தா என்ன? ஏன் கொண்டு வர முடியாது உங்களால? கேரளாவில் மலையை உடைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மலையெல்லாம் காணாம போய் பெரிய பெரிய மலை முழுங்கிகள் யாரு? திமுக காரன். மலையே முழுங்கிடுவோம். அப்படிதான் நடக்குது. இங்க மலையா காணாம போயிட்டு இருக்குது. எங்க போகுது இந்த மலைகள்லாம்? கேரளாவுக்கு போகுது. அவன் புத்திசாலி. என் ஊர்ல இருக்கிற மலை எல்லாம் அப்படிதான் இருக்கணும், ஆறு தான் அப்படியே இருக்கணும், சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கணும், எல்லாமே இயற்கை காடுகள் வனங்கள் எல்லாம் அப்படியே இருக்கணும். ஆனா தமிழ்நாடு அழிஞ்சா எனக்கு பரவாயில்ல, அங்கிருந்து எல்லாமே எனக்கு வரும்னு கேரளாவில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடந்தையாதான் இங்க இருந்து மலையா போயிட்டு இருக்குது, மணலா போயிட்டு இருக்கு, கிராவலா லோடா போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் நடக்குது. கனிம வளங்கள், நம்முடைய கனிம வளங்கள் அன்றாடம் ஆயிரக்கணக்கான கோடிகள் மாதம் போயிட்டு இருக்கு. அன்றாடம் நூற்றுக்கணக்கான கோடிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில், இந்த பக்கத்துல இங்க பார்த்தா கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி, இன்னும் தெற்க போனா அங்க இருக்க திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம். சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன். அங்க போய் பார்த்தா நான் அங்கிருந்து நாகர்கோவில் என்னுடைய 100 நாள் நடைபயணம் இப்ப 100 நாள் இல்ல 108 நாளா மாறி வந்துடுச்சு, அதிகமாயிடுச்சு. ஏன் இந்த 108 நாள்னா 108 ஆம்புலன்ஸ் மட்டும் மாதிரி இல்ல, இது காவல்துறை எனக்கு அனுமதி கொடுக்கல. அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்ல போய் பேசி கீசி இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இதுதான் ஜனநாயகமா? இதுதான் உரிமையா? இதுதான் தமிழ்நாட்டு நிலையா? அப்போ அது மாதிரி ஒரு கூட்டம் நாகர்கோவில்ல கூட்டம் முடிச்சு நான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போறப்போ பார்த்தா 1.5 மணி நேரம் என்னோட பயணம், ஏர்போர்ட்டுக்கு போற பயணம். அந்த 1.5 மணி நேரத்துல 800 லாரி, டாரஸ் லாரி, எல்லாம் புதுசா இருக்குது. எப்படி புதுசா இருக்கு ரமேஷ்? நம்ம ஊர்ல பார்த்தா உடஞ்சது, சப்பையானது, அதெல்லாம் டாரஸ் டிப்பர், அப்ப புதுசா வச்சுக்கிறான். 800 லாரி 1.5 மணி நேரத்துல என்ன இந்த கேரளால சரக்கு போட்டுட்டு இங்க வருது, எதிர்க்க வருது. பெரிய பெரிய லாரிகள் இங்க இருக்க 2 யூனிட் 3 யூனிட், அதெல்லாம் 8 யூனிட் 5 யூனிட் 6 யூனிட் 8 யூனிட் பெருசா புதுசா. யாருன்னு கேட்டா அதுல ஒரு முக்கிய புள்ளி, பாவம் அப்பாவி, அவர் பேர் முக்கிய புள்ளி, முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார். அவர் தான் அதுக்கெல்லாம் காட்ஃபாதர். திமுகவில் அது எத்தனையோ கட்சியில இருந்தார், இப்ப திமுக இருக்கிறார். முக்கிய புள்ளி அவர் தான், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. ஏதாவது ஒரு அதிகாரி போய் அங்க போய் யாராவது பிடிச்சாங்கன்னா உடனே அந்த அதிகாரி மாத்து, கலெக்டர் செஞ்சானா கலெக்டர் மாத்து, போலீஸ் பிடிச்சானா போலீஸ மாத்து. நிச்சயமா இவர்கள் எல்லாம் உள்ள போறாங்க இன்னும் ஒரு 5 மாசத்துல. உறுதியா நடக்கும். அது சிபிஐ என்கொயரி உறுதியா நடக்கும், விட்டு வைக்க போறது கிடையாது. நானே போய் போராட்டம் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம அமைதியா இருந்துட்டா அப்புறம் எதுக்கியா நம்ம வரோம், எதுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு ஏதோ வந்தோம் போனோம் எல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிற காலத்துல நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாப்போம். நம்முடைய ஆறுகளை, மலைகளை, வனங்களை எல்லாமே நம்ம பாதுகாப்பு நம்ம கடமை. அது மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்கள் என்ன மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து என்ன? நம்முடைய ஏரி, குளங்கள், வளங்கள். நான் நொய்யலாறு சொல்றேன்ல, நொய்யலாறு ராஜகேசரி பாதைன்னு ஒண்ணு இருக்கு. ராஜகேசரி பாதைனா ராஜகேசரி பெருவழி, அது பேர் ராஜகேசரி பெருவழினா அந்த காலத்துல சோழர்கள், பாண்டியர்கள், சேழர்கள் இந்த மன்னர் ஆண்ட நேரத்துல தமிழ்நாட்டிலிருந்து இத்தாலியில் உள்ள ரோம், கிரீஸ் உள்ள நாட்டுக்கு வணிகம் செய்தார்கள். அந்த வணிகம் எப்படி போச்சு? இந்த நொய்யல் ஆத்தில் வழியா ராஜகேசரி பெரும் வழியில. இதுல அந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க? கிட்டத்தட்ட 40 செக் டேம் உருவாக்குனாங்க. 32 ஏரிகளை, குட்டைகளை, பெரிய ஏரியில் உருவாக்குனாங்க. அவங்க செயற்கையா உருவாக்குனாங்க. அங்க தண்ணி நின்னு போய் இப்படி எல்லாம் இங்க எவ்வளவு வரலாறு பத்தி பேசிட்டே போலாம். ஆனா திமுக என்ன பண்றான்? நாசப்படுத்தி அதை குப்பையாக்கி சாக்கடையா மாத்தி முடிஞ்சு போச்சு. காலையில பேசினாங்க, இதே நொய்யல் ஆத்துல 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நொய்யல் ஆத்து தண்ணி தான் நம்முடைய கோவில்ல பூஜை பண்ணாங்க. நீங்க எல்லாம் குடிச்சீங்க. சென்னையில கூவம் 50 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டுக்கு முன்பு சென்னையில் உள்ள கூவம், சென்னை உள்ள கூவம்
அங்க இருந்த கோவிலுக்கு அங்க இந்த தண்ணீர் தான் பூஜை பண்ணாங்க, அதான் குடிச்சாங்க. அவ்வளவு மீன் இருக்கும் அந்த ஆத்துல. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்தாங்களோ சாக்கடை சாக்கடை சாக்கடை, அவங்கள மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த ஆத்த. ஏன்னா இவ்வளவு சொல்லலாம் இது. இதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து தமிழக மக்கள், குறிப்பாக விவசாயிகள் நல்ல முடிவெடுங்கள். இன்னைக்கு நமக்கு சோறு போடுற அந்த மண்ணு என்ன மண்ணு? அது டெல்டா, காவிரி டெல்டா. நெல்லு விளைகின்ற அந்த மண் காவிரி டெல்டா. அது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். அந்த வரத்தை பாதுகாக்கணும். 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த அந்த மண், இனி 1000 ஆண்டுகள் அந்த மண் நமக்கு உணவளிக்க வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கடமை. நம்ம எல்லாம் வழியில வந்தவங்க, நம்ம நோக்கம் என்ன? நம்ம மண்ணையும் மக்களையும் விவசாய நிலத்தையும் நம்முடைய இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை, என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். நான் அதுக்காகத்தான் நான் நொய்யல் ஆற்றை காப்போம், தாமிரபரணி ஆற்றை காப்போம், வைகை ஆற்றை காப்போம், காவிரி ஆற்றை காப்போம், பாலாற்றை காப்போம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நான் செஞ்சிருக்கிறேன். ஏன் எங்க இருந்து வந்தேன்? சென்னையில இருந்து வந்து இங்க கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வேணும்னு நான் ஏன் கேட்கிறேன்? ஏன்னா இங்க கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள், விவசாயிகள் அதை வளர்ச்சி அடைய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவசரமாக கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்தார்கள். அது முழுமையா இல்ல. அப்பயே நான் சொன்னேன், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக செயல்படுத்துங்கள். திட்டம் 70 ஆண்டு கால கனவு. காமராஜர் காலத்துல பக்தோச்சல வந்தார், அதுக்கப்புறம் அண்ணா வந்தார், ஒன்னும் பண்ணல. திமுக வந்து ஒன்னும் பண்ணல. எத்தனையோ போராட்டங்கள், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் எல்லாம் திரட்டி போராட்டம் அவங்க செஞ்ச பிறகுதான் அண்ணா திமுக காலத்துல அதை அறிவிச்சாங்க. ஆனா அதுல 1400 கோடி தான் கொண்டாங்க திட்டத்தை. அப்ப நான் சொன்னேன், இது முழுமை அடையாது. 3500 கோடி அதை ஒதுக்குங்கள், திட்டம் முழுமையை அடைய வேண்டும். ஏன்னா காலிங்கராய வாய்க்கால இருந்து அங்க ரிவர்ஸ்ல இருந்து தண்ணி எடுத்து பம்ப் பண்ணி 6 இடத்துல பம்ப் பண்ணி அது கொண்டு போறது. இன்னைக்கு பார்த்தா இந்த திட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்திருக்கிறது. யாரோட கொண்டு வந்திருக்கலாம் திட்டத்தை. இன்னைக்கு 1050 ஏரிகள் நிரம்பி இருக்கணும் திட்டத்தின் மூலமா. ஒரு ஆண்டுக்கு 70 நாட்கள் தண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு உச்சத்துல வெறும் 20 விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது. அப்புறம் என்ன அர்த்தம்? முழுமை அடையவில்லை. அதற்கு மைய திட்டம் ஒன்று இருக்கு, பாண்டியாறு பண்ணும் புன்னம்பழா திட்டம். பாண்டியாறு புன்னம்பழா திட்டம் அதுவும் காமராஜ் காலத்துல கோரிக்கை. அந்த திட்டம் நிறைவேறினா இன்னைக்கு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வெற்றி பெறும். 2 திட்டமும் ஒன்றுக்கு இணைந்த திட்டங்கள். ஆனா இதெல்லாம் திமுக புரியாது. இது என்னன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. திமுக அதை பத்தி கவலை இல்லை. தண்ணி வருதா இல்லையான்னு தெரிய கவலை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? அண்ணா திமுக கொண்டு இந்த திட்டத்தை ரிப்பன் கட் பண்ணிருக்காரு ஸ்டாலின். அதான் பண்ணிருக்காரு, வேற எதுவும் பண்ணல. சரி, தண்ணி வருதா? ஏன் வரல? என்ன செய்யணும்? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்றைக்கு கோரிக்கை என்னன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 பார்ட் 2 இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது என்னன்னு நான் நமக்கு தெரியும், சொல்ல போறேன். இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும். இந்த செய்தி போனா கொஞ்சம் நல்ல பக்குவமானவர்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ளவர்கள் ஒரு செய்தி சொன்னா நிச்சயமா எல்லாத்துக்கும் போய் டக்குன்னு சேரும். அதான் இந்த பகுதியை பொறுத்தவரை நல்லது. அதன் பிறகு இப்ப காலையில விமான நிலையத்தில் வந்தேன். விமானத்தில் மூலமா வந்து விமான நிலையம், கோவை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறப்போ ஒரு செய்தியாளர் என்கிட்ட கேள்வி கேட்டார். தண்ணி குடிச்சிடறேன். ஒரு செய்தியாளர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன சொன்னாரு? இப்ப இருக்கிற ஜென் ஜி என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற இளைஞர்கள், அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி. அவங்க சமீபத்தில் அவங்களுக்கு என்ன இப்ப டிவியில பாக்குறதுல என்ன, நான் பேசுறதா டிவியில போட போறாங்க? சினிமா என்ன சினிமா ஓடுது, அது எப்படி ஓடுது? டூடு நல்லா ஓடுதா, பைசன் ஓடுதா, மைசன் ஓடுதா,
அது ஓடுது இது ஓடுதா என்ன, அதுதான் விவாதம் நடக்குது, அதுதான் செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சினிமா. அவர் ஒரு படத்தை சொல்லி, இந்த படத்துல ஜாதிய அது அடக்குமுறைகள் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குது, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஜாதியே பிடிக்கல, ஜாதியை எப்படி ஒழிக்கணும், எப்படி அழிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஜாதியை யாராலும் அழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள ஜாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள், ஜாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும். அது நிச்சயமா நடக்கணும். அது பாட்டாளி மக்கள் கட்சியோட மைய கொள்கை. அது ஒரு ஜாதியை வச்சு இவங்க கீழ் ஜாதி இவங்க மேல் ஜாதி, நான் தான் சுப்பீரியர் நீ இன்ஃபீரியர், இந்த மனநிலை போக்கணும். சினிமாவில் போய் ஜாதி ஒழியும், இல்ல மேடையில போயிட்டு ஜாதியற்ற சமுதாயம் பேசினா ஜாதி ஒழியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், ஜாதியை வைத்து வேற்றுமைகள் ஒழியணும். அது என்ன செய்யணும்னா, அப்படி அடக்கப்பட்ட ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், அவங்க எல்லாம் படிக்க வைக்கணும், வேலைக்கு கொடுக்கணும். இப்படி தாழ்ந்த ஜாதிகள், அடக்கப்பட்ட ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் எல்லாம் முன்னேறணும்னா அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது எப்படி செய்யணும்? இன்னைக்கு உண்மை நிலை தெரியணும். எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது, அப்படி தெரிஞ்சாதானே அதுக்கு தீர்வு உன்னால கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைய பேர் என்னடா அவன் ஜாதிவாரி சொல்றான், சாதியை பத்தி சொல்றான். சரி, உங்களுக்கு சாதி பேரை பிடிக்கலையா, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க, இல்ல திமுக கலைஞர் கணக்கெடுப்பு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் கலைஞர் பேர், எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் தான் வைக்கிறீங்களே, இந்த கணக்கெடுப்பு கலைஞர் கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க. அப்பயாவது ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவாரான்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நான் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறார்கள், நினைச்சனா ஒரே மாசத்துல என்ன நடத்த முடியும், சட்டம் இருக்கு, நிதி இருக்கு, அரசு நிதி இருக்கு, எல்லாம் இருந்தோம், எனக்கு மனசு இல்ல. யார் சொல்றது? ஸ்டாலின். என்னால நடத்த முடியாது. ஏன் நடத்த மாட்டீங்க? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுடைய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு மனம் இல்லையா, விருப்பம் இல்லையா? ஒரு நிர்வாகம் செய்கின்றவர் யார் இருந்தாலும் அவர்களுடைய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்ல, எத்தனை பேர் படிப்பு இல்ல, எத்தனை பேருக்கு வீடு இல்ல, எத்தனை பேருக்கு வருமானம் இல்ல, தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி செய்கிறீர்கள்? என்ன நிர்வாகம் இது? கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பொய் சொல்லத்துல திமுக காரங்க PhD டபுள் ட்ரிபிள் PhD. அந்த காலத்துல கோயபெல்ஸ் பிரச்சாரம் ஒன்னு இருக்கு. கோயபெல்ஸ் யாருன்னா, ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டில் ஒரு கொடூரம், கொலகாரம், படுபாவி, லட்சக்கணக்கான மக்களை கொன்றான், லட்சக்கணக்கான யூதர்களை, ஜூஸை கொன்றான். ஒரு இன வெறி பிடிச்சவன். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யாருன்னா கோயபெல்ஸ் ஒருத்தவன். அந்த கோயபெல்ஸோட வேலை என்னன்னா, தினம் புதுசு புதுசா பொய்ய சொல்லுவான். மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா, மனநிலை என்ன தெரியுமா? ஒரு பொய்ய ஒரு முறை சொன்னா, டேய் அவன் பொய் சொல்றான்டா, கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு பொய்ய ரெண்டாவது முறை சொன்னாலும், டேய் அவன் பொய் தாண்டா சொல்றான். ஒரு பொய்ய, அதே பொய்ய மூணாவது முறை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேச சந்தேகம் வரும், என்னடா திருப்பி சொல்றான். நாலாவது முறை அந்த பொய் சொன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். அஞ்சாவது முறை அதே பொய்ய சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஓஹோ உண்மையா கூட இருக்கலாம். அந்த பொய்ய ஆறாவது முறை ஏழாவது முறை சொன்னா நம்ப ஆரம்பிச்சுடுவீங்க. எட்டாவது முறை ஒன்பதாவது முறை சொன்னா நம்பிக்கை கூடும். 10வது முறை அந்த பொய்ய சொன்னா ஆமாண்டா அது உண்மைன்னு நினைச்சுப்பீங்க. இதுதான் மக்களுடைய சைக்காலஜி. தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜி என்ன, அந்த பொய்ய 3 முறை சொன்னாலே நம்பிடுவாங்க. 10 முறைலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சைக்காலஜி தான்
தமிழ்நாடு மக்கள் இதை நம்பித்தான் திமுக இருக்கிறான். தினம் பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்திக்கிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணும் பண்ணானுங்களா? கிழிச்சான். வாய்கிழியே பேசினானு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இடையில என்ன பண்ணாங்க? நீட்டு தேர்வு ரத்து பண்ணதுக்கு கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து வாங்கினாங்க. 1 கோடி கையெழுத்து. யார் கையெழுத்து? இந்த கையில ஒரு கையெழுத்து, இந்த கையில கையெழுத்து போட்டானுங்க. போட்டு என்ன பண்ணாங்க? ரத்த ஆயிடுச்ச நீட்டு தேர்வு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்க அப்ப சும்மா சொன்னோம், அதுக்கு நாங்க மத்தியில நாங்க ஜெயிச்சிருக்கணும். இது முதல்ல சொல்ல வேண்டியதானே ஐயா? இல்ல, நீ சொல்லிருக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ரத்து செய்வதற்கு முயற்சி செய்வோம் சொல்லிருக்கணும். நீ பொய்ய சொல்லிட்டு இருக்கிறிய. நீ சொன்ன பொய்யெல்லாம் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கேன். சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா விடியல் எங்கே ஆன்லைன்ல இருக்கு, வாங்கி படிங்க. ஆன்லைன்ல போங்க, இல்ல படிங்க. விடியல் எங்கே. இதுல என்ன தெரியுமா? திமுக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்த 505 சத்தியங்கள் இல்ல வாக்குறுதிகளும் வச்சுக்கலாம். தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த 505 வாக்குறுதிகள், சத்தியங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் இதையெல்லாம் 505 சத்தியங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து, இந்த 505 வாக்குறுதிகள் எத்தனை தெரியுமா நிறைவேற்றிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள்? வெறும் 66 தான். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். அதுல நீங்க விழுக்காடுல எடுத்துக்கீங்கன்னா எத்தனை விழுக்காடு தெரியுமா? வெறும் 13 விழுக்காடு. 505ல 66னா வெறும் 13%. திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு தேர்வுல? 13 மார்க். 13 மார்க் எடுத்தா என்ன ஆகும்? ஃபெயிலா. 13 மார்க் எடுத்தா ஃபெயில். 35 மார்க் எடுத்தா தான் பாஸ், ஜஸ்ட் பாஸ். ஆனா அது கூட எடுக்கல திமுக. 13 மார்க் எடுத்த திமுக ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரவே கூடாது. தகுதி கிடையாது, திறமை கிடையாது, நேர்மை கிடையாது, நிர்வாகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. கொள்ளை அடிக்கணும். அந்த பண மூட்டை, கொள்ளடிச்ச பண மூட்டை தேர்தல் நேரத்தில் வந்து ராத்திரில கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. 1.5 மணி விடுவிடா போய் கொடுப்பான். 1000 வரும். இப்பெல்லாம் கரண்ட்ல ஆஃப் பண்றது இல்ல, தைரியமா கொடுக்கறான். ஏன்னா அது மக்கள், தமிழ்நாடு மக்கள் நீங்களே கேட்டு வாங்குறீங்க. ஏயா என் வீட்டுக்கு வரல, பக்கத்து வீட்டுல கொடுத்தியா? என் வீட்டுக்கு ஏன் எப்ப வரப்போற? எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்குது, வந்து கொடுத்துட்டு போயா? நீங்களே கேக்குறீங்க. அவனுக்கு தைரியம் வந்துடுச்சு. ராத்திரில திருட பகல்ல வந்து தைரியமா கொடுத்துட்டு போறான். நீங்களும் வாங்கிட்டு 500 1000 வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போறீங்க. அந்த ஓட்டுல பிரிச்சு வர போறீங்க. மனசாட்சி உங்களுக்கு உறுத்துமா? ஐயோ வாங்கிட்டோமே, சரிடா இவனுக்கு 2 ஓட்டு அவனுக்கு 2 ஓட்டு பிரிச்சு போட்டுடலாம். இல்ல 5 ஓட்டுல 3 ஓட்டு நமக்கு பிடிச்ச கட்சி, 2 ஓட்டு காசு கொடுத்தவனுக்கு. இதுதான் நடக்குது. அதனால்தான் திருடர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, கொள்ளடிக்கிறவங்க எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, திறமை இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, நேர்மை இல்லாதவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? தமிழக மக்கள். நீங்கள் தான் காரணம். நீங்க தான் ஓட்டு போட்டு அவங்களை தேர்வு பண்றீங்களே. நாங்களும் எவ்வளோ நீர் மேலாண்மைனா என்ன, கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் எப்படி உங்களுக்கு கொடுக்கணும், விவசாயிகள் எப்படி இருக்கணும், விவசாயத்தை எப்படி செய்யணும், விவசாயிகள் எப்படி மதிக்கணும், விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் பாக்குறேன். கல்வி எப்படி, எந்த நிலையில இருக்கணும். கார்த்தி பேசினார்ல, 1 பைசா உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா நீங்க செலவு பண்ணக்கூடாது கல்விக்கு. அத்தனையும் தமிழக அரசு செலவு பண்ணும். நல்ல தரமான கல்வி, சுமை இல்லாத கல்வி. இந்த மூட்டை தூக்குற வேலையெல்லாம் இருக்காது. என்ன மூட்டை தூக்குற? இந்த பிள்ளைங்க எல்லாம் மூட்டை தூக்கிட்டு போகும் பள்ளிக்கூடத்துக்கு. என்ன புக்கு புத்தகம் அதெல்லாம் இருக்காது நம்ம ஆட்சியில். எல்லாமே ஐபேட் கொடுப்போம், டேப்லெட், ஐபேட் என்னென்ன கொடுத்து அங்கே டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இலவசம்.
நல்ல தரமான கல்வி. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்றான்? கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, இந்தியாவிலே கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு தானா? அடப்படுவாவீங்களா? அதுக்கு ஒரு விழா நடத்துறாங்க. அந்த பணம் யாருடைய பணம்? மக்கள் பணம், உங்களுடைய பணம். இந்த விழாவில் என்ன பேசுறாங்க? இந்தியாவிலே கல்வியில தமிழ்நாடு தான் சிறந்தது. நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் 75 லட்சம் பிள்ளைகள் படித்தார்கள். அரசு பள்ளிக்கூடத்தில், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் 52 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10 ஆண்டுக்கு முன்பு எவ்வளவு படிச்சாங்க? 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சது, இன்னைக்கு 52 பிள்ளைங்க தான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க, இன்னைக்கு 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, தனியார் பள்ளிக்கூடம் வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. அரசு பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 37,500 அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. வெறும் 12,500 அரசு தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா 37,500 அரசு பள்ளிக்கூடத்தில் வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு. அரசு பள்ளிக்கூடத்தை யாரும் அனுப்புறது கிடையாது. ஏன்? ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, உடஞ்ச பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தொடக்க பள்ளிக்கூடத்தில் 4000 தொடக்க பள்ளிக்கூடம் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிக்கூடத்தில் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். அந்த ஒரு வாத்தியார் எத்தனை பேர் கற்றுக் கொடுக்க முடியும்? 1ஆவதுக்கு அதே வாத்தியார், 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது ஒரே வாத்தியார் தான். எத்தனை பள்ளிக்கூடம்? 4000 பள்ளிக்கூடம். என்னத்தை கற்றுக் கொடுக்க போற? அதனால்தான் என்ன பண்றாங்க? பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறது கிடையாது, எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் கான்வென்ட்ல போய் சேர்க்கிறாங்க. ஆனா இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே தமிழ்நாடு தான் கல்வியில சிறந்ததுன்னு பேசுங்களாண்டா. வெக்கம் மானலாம் இல்லையா உங்களுக்குலாம் பேசுறதுக்கு? யாரும் போக மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, இப்ப கல்லூரி எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஒரு காலத்துல போட்டி போட்டுட்டு எங்களுக்கு அட்மிஷன் வேணும், எங்களுக்கு வேணும், நாங்க வேணும், அங்க போனோம், எப்படியாவது படிச்சாங்க பிள்ளைங்க. அதிகமா யார் சேர்ந்தாங்கன்னா பெண்கள் சேர்ந்தாங்க. நானும் எத்தனையோ கல்லூரிக்கு லெட்டர் கொடுப்பேன், ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, லெட்டர் கொடுத்தா சேர்த்துருவாங்க. இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா 25% இடம் காலியா இருக்கு, யாரும் சேர மாட்டாங்க. என்னடா காரணம் கேட்டா, முதல்ல 180 கல்லூரியில 100 கல்லூரியில பிரின்சிபல் கிடையாது. அதுல இணை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, உதவி பேராசிரியர். அவர்கள் கிட்டத்தட்ட 10,500 இடங்கள், அதுல 9,000 இடங்கள் காலியா இருக்கு. இணை பேராசிரியர்கள் இந்த கல்லூரியில் கற்கின்ற மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கின்ற இணை பேராசிரியர்கள் 10,500 பொறுப்புல 9,000 பொறுப்பு காலியா இருக்கு. அப்புறம் எப்படிதான் சேருவாங்க, எப்படி படிப்பாங்க? ஆனா இந்தியாவிலே கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. இதுதான் திமுகவுடைய கோயபிள்ஸ் பிரச்சாரம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம். உயர்த்தினாங்களா? என்ன தெரியுமா ஆனந்திமா, தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்க 100 நாள் வேலை வாய்ப்புக்கு. பதிவு பண்ணல 75 லட்சம் பேர் தான் அதுல பயன்படுறாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலையை கொடுத்திருக்கிறாங்க. 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பேர் கொடுத்து? 45 லட்சம் பேருக்கு தான் வேலையை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு நாள் திரும்ப வேலை கொடுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு வரைக்கும் 10 நாள். வெறும் 10 நாளுக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன? 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்துவோம். எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சொல்லித்தான் இருக்கிறாங்க. இப்படி நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம். இப்ப திருப்பூர் மாநகரத்தில் இருக்கிறீங்க நீங்க, சொத்து வரியை ஏத்திட்டாங்க,
மின்சார கட்டணத்தை ஏத்திட்டான். மின்சார கட்டணத்தினால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, இந்த தொழிற்சாலையில் வைத்திருந்த முதலாளிகளுக்கும் பாதிப்பு. அவங்களால மின்சாரம் கட்டணம் கட்ட முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 4 முறை. குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க, சொத்து வரி உயர்த்திட்டாங்க, பால் விலையை ஏத்திட்டாங்க, போக்குவரத்து ஏத்திட்டாங்க. ஏன் பாதாள சாக்கடை வரியின் பூசா போட்டு அதையும் விலை ஏத்திட்டாங்க. எதையும் விட்டு வைக்கல திமுக காரன். எவ்வளவு தெரியுமா கடன் வாங்கியிருக்கிறான்? அதாவது சுதந்திரம் இந்தியா 1947 இருந்து 2021 வரை, இந்தியா சுதந்திரம் அடைந்து 2021 அதிமுக ஆட்சி இறுதி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 4,30,000 கோடி, கிட்ட 4,50,000 லட்சம் கோடின்னு வச்சுங்க. இப்ப இந்த 4.5 ஆண்டுல தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 9,70,000, அதாவது 9.5 லட்சம் வச்சுங்க. 4.5 லட்சம் கோடியிலிருந்து 4.5 ஆண்டுகள்ல 9.5 லட்சம் கோடியாக கடன் வாங்கியிருக்கின்றார்கள் திமுக அரசு. இதுதான் நிர்வாக திறமையா? இவ்வளோ காலமா 78 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் நேரடி கடன் 4.5 லட்சம் கோடி. ஆனா 4.5 வருஷத்துல அப்படியே 2 மடங்கு ஆக்கிட்டானு. ஏன் தெரியுமா கடன் வாங்குறாங்க? வட்டி கட்ட முடியல. எங்கேயாவது வட்டி கட்டத்துக்கு கடனை வாங்கி வட்டி கட்டுவாங்களா? இந்த திமுக கடனை வாங்கி வட்டி கட்டுறாங்க. அந்த வட்டிக்கு, அந்த கடனுக்கு வட்டி மறுபடியும் கட்டணும். அங்க யாரு வாங்குறாங்க? இங்க இந்த கடனை வாங்கி இந்த வட்டியை கட்டுறான். அந்த வட்டிக்கு எங்கன்னா அங்கிருந்து கடன் வாங்கி இந்த வட்டி கட்டணும். அவனுக்கு என்ன, இன்னொரு 4 மாசம் தான், அடுத்தது யார் வருவாங்க? அவன் வரப்போறது கிடையாது, நம்ம எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போறோம் அப்படின்னு அவன் அந்த முடிவில் இருக்கிறாங்க திமுக காரங்க. அப்படி இவங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, நேர்மையும் தெரியாது, திட்டங்கள் இல்லை, எல்லா ஏமாத்து வேலை. இருக்கிற கனிம வளங்களை சொன்னிட்டாங்க, உங்க பிள்ளைகளை கெடுத்துட்டாங்க, உங்க பேர பிள்ளைகளை அழிச்சுட்டாங்க, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைய இந்த மனித மிருகங்கள், போதையில் இருக்கிற மனித மிருகங்கள் எல்லாம் கெடுத்துட்டு நாசப்படுத்தி அதன் பிறகு அப்படியே எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு பயந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் சரியான பாடத்தை தமிழக மக்கள் புகுட்ட வேண்டும். நேரம் வந்துடுச்சு. இன்னொரு 4-5 மாசம் தான். 4-5 மாசம். இன்னைக்கு நீங்க முடிவு செய்து என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணு நீங்க இன்னைக்கு முடிவு செய்யறது என்னன்னு, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. இன்னைக்கு நீங்க யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது. திமுக நிச்சயமாக வரக்கூடாது, வந்துடக்கூடாது. வந்துட்டா உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், விவசாயிகள் நிலையை நினைச்சு பாருங்க, தொழிலாளரோட நிலையை நினைச்சு பாருங்க, மாணவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அத்துணை தரப்பு உழைப்பாளர்கள், பாட்டாளிகளோட நிலை மோசமா இன்னைக்கு இருக்கு. இன்னும் மோசமாயிடும். ஏன்னா இவங்களுக்கு எந்த நிர்வாக திறமை எதுவுமே தெரியாது, கிடையாது. சமூக நீதினா என்னன்னு தெரியாத ஸ்டாலின் அவர்கள். ஆனா நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் சொல்லிக்குவாரு, அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன். அவங்க பேர் கூட பயன்படுத்தக்கூடாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சமூக நீதிக்காக நின்றவர்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கியா? எவ்வளவு பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருந்தும் கணக்கெடுப்பு நடத்த நீங்கள் மறுக்கிறீர்கள், தயங்குறீர்கள் தான் சொல்ல மாட்டேன். அவருக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. நடத்தி முடிச்சு அங்க இடஒதுக்கீட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள். இன்னொன்னு நான் கேட்கிறேன், திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை நான் கேட்கிறேன். இப்போ அண்ணன் வைகோ இருக்கிறார், மதிமுக. அவர் நான் தந்தை பெரியார் வழியில் வந்தவன் என்று பல முறை சொல்லியிருக்கின்றார். அது நான் ஏத்துக்கிறேன். சமூக நீதி என் உயிர் மூச்சு என்று வைகோ சொல்றார், நான் ஏத்துக்கிறேன். வைகோ அவர்களை நான் கேட்கிறேன், அண்ணன் வைகோ அவர்களே, தமிழ்நாட்டிலே சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் அடிப்படையில எந்தெந்த சமூகங்கள், எந்தெந்த சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமா இல்ல? அது ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல? அது ஏன் நீங்க வலியுறுத்தல? அது ஏன் நீங்க உங்களுடைய முதலமைச்சர், கூட்டணி கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஏன் நீங்க போராடல, அழுத்தம் கொடுக்கல?
அடுத்தது நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், நீங்க ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல, ஏன் வலியுறுத்தல? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தினா அதிக பயன்பெறுபவர்கள் யார் என்றால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும், உயரும். அது மட்டுமல்ல, பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய சமூகங்கள் இருக்கிறது. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் பல உட்பிரிவுகளுக்கு இடம் கிடைக்கல, படிப்பு இல்ல, வேலை இல்ல. அது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? சமூக நீதினா என்ன? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் யார் இல்லாதவர்கள், யார் கிடைக்காதவர்கள், யார் படிக்கல, யார் வேலைகள் இல்ல, எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும் உங்களுக்கு. அப்ப கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நீங்க ஏன் அழுத்தம் கொடுக்கல? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே சமூக நீதி பத்தி மேடையில பேசினா போதுமா? வசனம் பேசினா போதுமா? ஏன் செல்வ பெருந்தகை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், உங்க கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிலே சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு எத்தனையோ முறை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்நாடகா உங்க ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அங்க 2 முறை சாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. தெலுங்கானாவில் அங்கே ஆட்சி உங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அங்க அந்த தெலுங்கானா மாநிலத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அங்கே அதை தொடங்கி வைத்தவர் யாரு? ராகுல் காந்தி அவர்கள். ஆனா இங்கே செல்வ பெருந்தகைகள் கப்பு சிப்பு, நான் பேச மாட்டேன், பேசினா கூட்டணி சீட்டு கிடைக்காது, ஜெயிக்க மாட்டோம். அப்ப எதுக்கே உங்களுக்கு எல்லாம் சமூக நீதி பத்தி பேசுறீங்க? எதுக்கே பேசுறீங்க நீங்களா? நம்ம ஒரு ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு மக்கள் கட்சி, ஏன் நீங்க பேச மாட்டீங்க? ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க? இன்னொன்னு கேட்கிறேன், திராவிட கழகத்தின் தலைவர் கி வீரமணி அவர்கள், நான் தந்தை பெரியாருடைய வாரிசு என்று சொல்கின்றவர், இன்னைக்கு வரைக்கும் வாயை கூட திறக்கல, வாயை கூட திறக்கல. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் 1931 எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 90 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. 7 மாநிலங்கள்ல நடத்தி முடிச்சிட்டாங்க, 2 மாசம் தான் நடத்துவதற்கு. ஆனா கி வீரமணி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாயை கூட திறக்க மாட்டார். நான் திராவிட கழகம், தந்தை பெரியார், சமூக நீதி எல்லாம் வசனம் பேசுவேன். ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க? ஆனா இதே வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய முதல் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரை அழுத்தம் கொடுத்து பிறகு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு, அதாவது 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டது. நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கொண்டு வரல, அந்த அம்மா அழுத்தம் கொடுத்தாங்க. நரசிம்மராவ் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். இது எத்தனை அதிமுக தெரியுதான்னு தெரியல எனக்கு. தமிழ்நாடு மக்கள் காலங்காலமா அந்த அம்மா மறக்க கூடாது. இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி போரை வென்றார்கள். ஆனா அப்போ கி வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆலோசகராக இருந்தார். அழுத்தம் கொடுத்துதான் இதை கொண்டு வந்தாங்க. அதே கி வீரமணி அவர்கள் இன்னைக்கு ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநீதியை ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த ஏன் தயங்குறீங்க? இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த தரவுகளை வைத்து தமிழ்நாட்டை வேகமாக முன்னேற்றலாம், வேகமாக முன்னேற்றலாம். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது வன்னியர் பிரச்சனையோ, இது நாடார் பிரச்சனையோ, இது கவுண்டர் பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிரச்சனை, ஒட்டுமொத்த வளர்ச்சி இதில் தான் அடங்கியிருக்கிறது. நீங்க கணக்கெடுப்பு நடந்ததுன்னா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகள் முன்னேற வேண்டிய தமிழ்நாடு 20 ஆண்டுகளில் முன்னேற்றம் அடையும். 20 ஆண்டுகள் முன்னேற்றம் அடையும். கணக்கெடுப்பு நடத்தினா போதும். என்ன கணக்கெடுப்பு நான் சொல்றேன்? தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. 2 கோடி குடும்பத்தில்
2 கோடி குடும்பம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியுது தான் கணக்கெடுப்பு. ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், என்ன உட்பிரிவு, ஜாதினா அதுல உட்பிரிவு என்ன பிரிவு, இதை எடுத்துட்டு அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, சொந்த வீடா வாடகை வீடா, கல்லு வீடா குடிசை வீடா ஓட்டு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, அந்த வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல தண்ணி வருதா, குடிநீர் வருதா, மின்சாரம் இருக்குதா, இது எல்லாம் ஒரு கணக்கு. இது பிறகு அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் ஸ்கூலுக்கே போல, எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை பேர் அரசு வேலையில இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில இருக்கிறாங்க, அந்த வீட்டுல பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த 70 கேள்விகள் வச்சு கணக்கெடுப்பு நடத்தினா அந்த கணக்கெடுப்பு டேட்டா டேட்டா என்ட்ரியில கம்ப்யூட்டர்ல போட்டா முடி திருத்துகின்ற சமுதாயம் பட்டன் அமுக்கினா போதும். எத்தனை பேர் தமிழ்நாட்டில் முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கின்றார்கள், அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இல்ல, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேருக்கு மாசம் வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, கணக்கெடுப்பு டேட்டா. சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு பட்டன் அமுக்கினா எல்லாமே வந்துடும், டேட்டா வந்துட போகுது. மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு டேட்டா வந்துட போகுது. அப்படி நீங்க ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நீங்கள் அவங்களை எத்தனை பேர் படிக்கிறாங்க, இல்ல இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கல்வியை கொடுக்கலாம், வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், கடனை கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், எவ்வளவு செய்யலாம். அதுல அப்படி செய்தால்தான் வேகமாக தமிழ்நாடு முன்னேறும். நீ கொடுக்கிற 1000 ரூபாயில முன்னேறாது, நீ கொடுக்கிற 1000 ரூபாயில முன்னேறாது. கணக்கெடுப்பு நடத்தி மைக்ரோ லெவல் பிளானிங் துல்லியமா நீங்க திட்டமிட்டு துல்லிய விவரங்கள் தரவுகள் வைத்துதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அடைய முடியும். சமீபத்தில் கேரளாவில் அறிவிச்சாங்க என்னன்னு, கேரளா தீவிர வறுமையில் இருந்து மீளப்பட்டிருக்கிறது. தீவிர வறுமைனா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. கேரளா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ. எப்படி பண்ணிருக்காங்க, கணக்கெடுப்பு நடத்தி அதுல இருக்கின்ற 64,000 பேர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 64,000 குடும்பத்தை கண்டறிந்து அவங்களுக்கு வேலையை கொடுத்து கடனை கொடுத்து உதவி செஞ்சு அவங்கள வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறாங்க. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு, கணக்கெடுப்பு வேணும், டேட்டா வேணும். யா அந்த டேட்டாவுக்கு எதுக்கியா நீங்க தயங்குறீங்க, எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மனசு இல்ல. ஏன் மனசு இல்ல? ஏன்னா உங்களை சுத்தி 4-5 வியாபாரிகள் இருக்கின்றார்கள், அமைச்சர்களாக. அமைச்சர்கள் என்ற போர்வையில 4 வியாபாரிகள். அந்த வியாபாரிகளுக்கு வியாபாரம் தவிர வேற சமூக நீதியோ எதுவும் தெரியாது. அவங்களுக்கு கணக்கு வேற கணக்கு. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், சொத்துக்களை எப்படி கொள்ளடிக்கலாம், இப்படிதான் வியாபாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகள் தான் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற நிலை. அதனால்தான் எடுக்க மாட்டார். இதுவே கலைஞர் இன்னைக்கு ஆட்சியில் இருந்தாருன்னா ஒரே நாள்ல எடுத்து முடிச்சுட்டு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டு இருப்பார். அவருக்கு அந்த சமூக நீதி உணர்வு கலைஞர் அவர்களுக்கு நிறைய இருந்தது. ஆனா இவருக்கு ஸ்டாலின் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எவ்வளவு இருக்கு அதிகாரம், எல்லாமே இருக்கு. நீதிமன்றமும் இதை ஏத்துக்குச்சு. கணக்கெடுப்பு மாநில அரசும் கணக்கெடுப்பு நடத்தலாம்னு கர்நாடகா நீதிமன்றம் ஏத்துக்குச்சு, பீகார் நீதிமன்றம் ஏத்துக்குச்சு, ஏன் உச்ச நீதிமன்றமே ஏத்துக்குச்சு. ஆனா எனக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழக மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. நீங்க செய்யறது தமிழ்நாட்டுக்கு சாதாரண துரோகம் கிடையாது. அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகுட்டு உங்களை ஆட்சியை விட்டு தூக்கி எறிவார்கள். தமிழக மக்கள் அது உறுதி உறுதி உறுதி. எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது செய்தால் போதும். இது மட்டுமில்ல, நான் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கு அழுத்தம் கொடுத்து அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு 9வது அட்டவணையிலே அங்கே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு பாதுகாப்பு அளித்தீர்கள். அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்னைக்குனா இந்த கேஸ் வரும். கேஸ் உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்ல அப்படியே இருக்கு. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு காலி. ஏன் தெரியுமா காலி?
நம்ம நியாயப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி 69% இருக்கிறாங்களான்னு கேட்கணும். கேள்வி கேட்கறாங்க ஜட்ஜுங்க. அது எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இருக்கிறாங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொன்னா டேட்டா கேட்பாங்க. நம்மால எங்க டேட்டா வச்சிருக்கிறாரு? 1931 டேட்டா வச்சிருக்கிறாரு. இது ஏத்துப்பாங்களா நீதிமன்றம்? ஏத்துக்க மாட்டாங்க. உடனே cancelled. 69% reservation cancelled, only 50%. அப்போ இந்த நிலை தெரிந்தும் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சமூக நீதிக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தானே அர்த்தம். மேடையில பேசுறதுனா மைக்கு கொடுத்தா என்ன வேணா பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர்கள் அழுத்தம் கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இதுதான் சமூக நீதி, இதான் உண்மையான சமூக நீதி. கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ, யாருக்கு படிப்பு இல்லையோ படிப்பு கொடுக்கறது தான் சமூக நீதி. யாருக்கு வேலை இல்லையோ வேலை உருவாக்குறது தான் சமூக நீதி. யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலையோ இடஒதுக்கீடு உருவாக்குவது தான் சமூக நீதி. இப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும். இதை செய்ய வேண்டும் என்றால் திமுகவில் நிச்சயமா முடியாது. ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழக மக்களே, திமுகவை புறக்கணியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது தேவையில்லை, தேவைப்படாது. இந்த தவறே எவ்வளவு பெரிய தவறு. கடந்த 3 தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் திமுக மிகப்பெரிய வெற்றி, 40ல் 39. 2021 முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுக. 2026 தேர்தலில் என்ன நடக்கும்? திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். திருப்பி மறுபடியும் எழவே கூடாது. அதனால அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். நடைபயணத்தை நீங்கள் நிச்சயமாக இங்கு மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகள், ரமேஷ், ரவி உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். சிறப்பாக திருப்பூர் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நடைபயண நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய நம்முடைய நிர்வாகிகள் குறுகிய காலம், ஒரு 3-4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான். ஏன்னா என்னுடைய பயணத்தை எல்லாம் தள்ளி நிறுத்திட்டாங்க, காவல்துறையில் அனுமதி கொடுக்கல. அப்புறம் நாங்க நீதிமன்றம் போய் அப்புறம் அவசரமா நடத்தின நடைபயணம் இது. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் இருந்ததுன்னா, இந்த தீபாவளியில எல்லாம் ஊருக்கு போய் இன்னும் வரல நிறைய பேர், தீபாவளி காலம் வர. அதனால இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம், தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். திமுக ஆட்சிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து விடை கொடுப்போம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.